கருவேப்பிலையோட முக்கியமான நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாங்க. இதில் அதிக அளவு பார்த்திங்கன்னா கால்சியம், இரும்பு சத்து, பாஸ்பரஸ், மெக்னீசியம் இதெல்லாம் இருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, வைட்டமின்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, வைட்டமின் இ, அதுக்கப்புறம் நார்ச்சத்து இதெல்லாமே இருக்குங்க. இப்போ கருவேப்பிலையோட நன்மைகளை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டோம்னா முடியோட ஆரோக்கியம். முடி கொட்டுறதை குறைச்சி நல்லா நீளமாக வளர, அதுக்கப்புறம் நல்லா கருமையாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நல்லா சைனிங்காக வளர்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, கருவேப்பிலையை நல்லா வெயிலில் காய வச்சு பொடி செஞ்சு டெய்லியும் நம்ம சாப்பாடில் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னா வெள்ளை முடி கருமையாக மாறுறதுக்கும் சான்ஸ் இருக்குங்க. கூடவே செம்பட்டை முடி கூட கருமையாக மாறுறதுக்கும் சான்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதய ஆரோக்கியம். அதாவது நம்ம உடம்புல தேங்கி இருக்கிற கெட்ட கொழுப்போட அளவை குறைச்சி நல்ல கொழுப்போட அளவை அதிகரித்து இரத்த ஓட்டத்தை சீராக்கி நம்மளோட இதயத்தை பாதுகாக்கிற வேலையை செய்துங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கல்லீரல் ஆரோக்கியம். நம்ம கல்லீரலுக்குள்ளே இருக்கிற தேவையற்ற நச்சுப் பொருட்களை வெளியேற்றி அதுக்கப்புறம் கல்லீரலோட செயல்பாட்டை மேம்படுத்த ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. கருவேப்பிலையில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால கண்ணோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. கண்ணில் வர சோர்வு, அதுக்கப்புறம் பார்வை மங்கல் இதெல்லாத்தையும் சரிப்படுத்த ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய் வரவிடாமல் தடுக்கிற வேலையை செய்துங்க. ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறவங்க இந்த கருவேப்பிலை உணவை கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வர்றப்ப சர்க்கரை அளவு குறைஞ்சி சீராக மாறுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பேசுகிறப்ப வாயில் பார்த்திங்கன்னா பேட் ஸ்மெல் அடிக்குங்க. இந்த கருவேப்பிலை உணவை கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வர்றப்ப வாயில் இருக்கிற பாக்டீரியாவை குறைச்சி வாய் துர்நாற்றம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. கருவேப்பிலையில் பாஸ்பரஸ், கால்சியம் இது அதிகமாக இருக்கிறதுனால சிறியவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கை கால் எலும்புகளை நல்லா வலுப்படுத்தி ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. தோலோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. நம்ம தோலில் பார்த்திங்கன்னா பருக்கள், சொறி, சிரங்கு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. பல்லோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. நமக்கு செரிமான சக்தியை அதிகப்படுத்தி வயிற்றுக்குள்ளே வர புண், வயிற்றுப்போக்கு இதெல்லாம் வரவிடாமல் தடுக்குதுங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய தகவல், அதுக்கப்புறம் ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.